Hey dude, welcome to all. நான் முத்துக்குமார். பொதுவா நம்ம எல்லாருமே சாதாரணமா இந்த மனிதர்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பூமியில. இப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில தேவையான பொருட்கள் அப்படின்னு சிலது இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான விஷயங்கள் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. சிலது பாத்துக்கிட்டா நிறைய இருக்கு. இது தேவைக்கு மீறி நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது இல்லாட்டி நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம உலகத்துல முக்கியமா நம்ம வாழணும்னா அது தேவையான பொருட்கள் என்னன்னு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்துட்டா உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணு தான் முக்கியமா மனிதன் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள். இதையும் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மனிதன் உலகத்துல வாழ்றதுக்கு தேவைக்கு மீறி இருக்க பொருட்கள். இந்த பொருட்கள் இந்த மாதிரி நம்ம இருக்கிற இந்த சாப்பாடு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இல்லாம இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி அதெல்லாம் நம்ம வாழ முடியும்? இதெல்லாம் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம ஆதி காலத்துல பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில இன்னும் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் அவங்க இல்லாம ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொருளும் அப்படின்றது நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணிக்கணும். இந்த போனு, லேப்டாப், டிவி இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் கூட, உடை கூட அவங்களுக்கு கிடைக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி மனிதன் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான எந்த ஒரு பொருட்களுமே இல்லாம ஒரு தீவுல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது என்ன தீவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தனித்து விடப்பட்ட நார்த் சென்டினல் அப்படின்ற ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல பாத்துட்டா பழங்குடி இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த பழங்குடி இன மக்கள் நம்மளே மாதிரி சாதாரண மனிதர்களா உள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளாவே இருப்பாங்களாமா. அதே மாதிரி நம்மளே மாதிரி சாதாரண மனிதர்கள் உள்ள போனாங்கன்னா அவங்களோட எல்லையிலே நம்மளை கொண்டுவாங்களாமா. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டா இந்த நார்த் சென்டினல் தீவுல இப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்கள் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த நார்த் சென்டினல் தீவு அப்படின்றது எப்படி இருக்கு, அதே மாதிரி நம்ம சாதாரண மனிதர்கள் உள்ள போயிருப்பாங்களா அவங்களாம் ஒரு சிலர் உள்ள போயிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, உள்ள போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் தினமும் பேசுற ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹேட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஒரு டியூட் ஆகிங்க. அப்பதான் நான் தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த நார்த் சென்டினல் அப்படின்ற தீவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டா அந்தமான் தீவுல இருக்க சின்ன சின்ன குட்டி தீவுல ஒரு குட்டி தீவா இருக்கிறதா இந்த நார்த் சென்டினல் அப்படின்ற தீவு. இங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழங்குடியின மக்கள்லாம் எந்த காலகட்ட இனத்தோட சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இன மக்களோட சேர்ந்தவங்க தான் இந்த நார்த் சென்டினல் வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்கள். இந்த மக்கள்லாம் பாத்துக்கிட்டா அவங்க பேசுற மொழி அப்படின்றத எடுத்துக்கிட்டா அவங்க பேசுற மொழி வேற எங்கேயும் பேசப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல இருக்க அந்த இந்த தீவு பக்கத்துல இருக்க தீவுகளோட மக்கள் கூட இவங்க பேசுற மொழி தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருக்க மக்கள் இந்த பக்கத்துல இருக்க தீவு மக்கள் இருக்காங்களா இவங்க கூட இந்த தீவுக்குள்ள போக மாட்டாங்களாமா. அதே மீறி அந்த பக்கத்துல இருக்க தீவு மக்கள் உள்ள போகணும்னு நினைச்சா அந்த நார்த் சென்டினல் அப்படின்ற தீவுல இருக்க பழங்குடியின மக்கள்லாம் அவங்களே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க சாப்பிடுற உணவு முறை அப்படின்றதெல்லாம் பாத்துக்கிட்டா அங்க எந்த ஒரு பெருசா விவசாயம் அப்படின்றதெல்லாம் அவங்க எதுவும் செய்யப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க சாப்பிடறா பாத்துட்டா அந்த காட்டுல கிடைக்கிற ஏதாவது விலங்குகளை வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம இந்த கடற்கரை ஓரத்துல இந்த தீவு இருக்கனால அங்க கடல்ல கிடைக்கிற மீனை பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்துட்டா இவங்களோட ஆயுதம் அப்படின்றது பாத்துட்டா கற்கள். அந்த காலத்துல வாழ்ந்த அந்த ஆதி மனிதர்லாம் யூஸ் பண்ண அந்த ஆயுதம் மாதிரி தான் இவங்க ஆயுதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கற்களை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வில், அம்பு இதைதான் இவங்க யூஸ் பண்றதா சொல்லப்படுது. இந்த நார்த் சென்டினல் தீவுல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா இந்த 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துட்டு இருக்கும்போது பாத்துக்கிட்டா அந்த நார்த் சென்டினல் தீவு ஒரு 8,000 பேருக்கு மேல அந்த நார்த் சென்டினல் தீவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எத்தனை பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா 100 பேருக்கு கீழே தான் அந்த நார்த் சென்டினல் தீவுல இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டா அந்த நார்த் சென்டினல் தீவுல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் கிட்ட யாருமே உள்ள போயிடக்கூடாது. இந்த நார்த் சென்டினல் தீவுல நம்ம சாதாரண மனிதர்கள்லாம் உள்ள போக கூடாது அப்படின்னு கவர்மெண்டே தடை வச்சிருக்காங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா எதுக்காக இந்த நார்த் சென்டினல் தீவு தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அங்க ஆதிவாசி அங்க மனிதர்லாம் பாத்துக்கிட்டா அவங்க எந்த ஒரு தடுப்பூசி போடாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் நோய் தொற்றோட இருந்தாலும் இருக்கலாம். அதனால நம்ம சாதாரண மனிதர்லாம் உள்ள போனோம்னா நமக்கு அந்த நோய் தொற்று அப்படின்னு ஒட்டிக்கும். அதனால நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாதாரண மனிதர்கள் எல்லாத்தையுமே இந்த நோய் தொற்று அப்படின்றது பரவிச்சுன்னா ஏதாவது விளைவை உண்டு பண்ணிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால முக்கியமான காரணம் நம்ம உள்ள போக கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பாத்துட்டா நம்ம அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அவங்களே நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற இன்னொரு காரணத்தினாலே நம்ம உள்ள போக கூடாது அப்படின்றதுக்காக அது தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சிட்டாங்க. இந்த நார்த் சென்டினல் தீவுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழங்குடியின மக்கள் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல இருந்து ஒரு 3 மைல் முன்னாடி யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்களாமா. அதே மாதிரி யாராவது உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணா அவங்க வச்சிருக்க வில்லு மூலம்
செஞ்சு அவங்க வந்து கொண்டுருவாங்களாமா. இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை அப்படின்ட்டு வந்து இருந்திருக்கு. இப்படி இருக்க சமயத்தில் வந்து 1974 ஆண்டு நேஷனல் ஜியோகிராபி டீம் வந்து மாண்டவியாளர்கள் வந்து சேர்ந்துட்டு இந்த தீவுக்குள்ள வந்து எப்படி இருக்கு, இந்த இங்க இருக்க மக்கள்லாம் வந்து சாதாரண மக்களை வந்து இணைச்சிடலாம் அப்படின்றக்காக வந்து உள்ள வந்து போலாம் அப்படின்றக்காக வந்து ட்ரை பண்ணி வந்து உள்ள போயிருக்காங்க. இப்படி வந்து உள்ள போகும்போது வந்து அந்த தீவோட எல்லையிலே வந்து இந்த பழங்குடியின மக்கள் வந்து அங்க வந்த டீம் வந்து ஒருத்தர் வந்து காலில் வந்து வில்ல வந்து எரிஞ்சிருக்காங்க. இப்படி வந்து இவங்க வந்து பண்றதை பார்த்துட்டு இந்த டீம் வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்த 2வது டைம் வந்து பாத்துக்கிட்டா 2004 ஆண்டு வந்து இந்த சுனாமி வந்துச்சுல, அப்போதைக்கு வந்து இந்த தீவு வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து கடலோர காவல்படை வந்து மேல வந்து ஹெலிகாப்டர் வந்து போய் வந்து பாத்துருக்காங்க. இப்படி வந்து மேல வந்து பறந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து 100 மீட்டர் தூரத்துல இருந்து இவங்க வந்து கீழே இருந்து 100 மீட்டர் தொலைவு வந்து இவங்க வந்து வில்ல வந்து எரிஞ்சிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வந்து படுற மாதிரி வந்து போயிருக்கு. இப்படிலாம் வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க, யாரையும் வந்து உள்ள வந்துடக்கூடாது, எங்களை தவிர வந்து உள்ள வந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறதுனால வந்து யாரையும் வந்து உள்ள வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து தடை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து போகல. இப்படிலாம் வந்து இருக்கிற சமயத்துல வந்து சில மாசத்துக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த தீவுக்குள்ள வந்து போலாம் அப்படின்றதுக்காக வந்து போறாரு. இவர் வந்து ஒரு 6 மீனவர்களோட வந்து அந்த தீவுக்குள்ள வந்து போலாம் அப்படின்றதுக்காக வந்து அந்த 3 மைலுக்கு முன்னாடி வந்து இந்த 6 மீனவர்கள் வந்து போயிடுறாங்க. நைட் வந்து விட்டுறாங்க. இவர் வந்து இவர் வந்து விட்டுறாங்க. இவர் வந்து காலையில வந்து எங்களை வந்து கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லிடுறாரு. அதனால வந்து இந்த 6 மீனவர்கள் வந்து முன்னாடி வந்து இந்த 3 மைலுக்கு முன்னாடி வந்து போயிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தனி போட்டு வந்து இவர் மட்டும் வந்து போறாரு. இப்படி வந்து இவர் வந்து போகும்போது வந்து அங்க வந்து போய் இறங்கிறாரு. இவர் வந்து எதுக்காக வந்து போறாரு அப்படின்னு வந்து பாத்துட்டா, இவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை பத்தி வந்து அங்க இருக்க பழங்குடியின மக்களுக்கு வந்து எடுத்து உரைக்கிறதுக்காக வந்து போலாம், அதை பத்தி வந்து கிறிஸ்துவ மதத்தை பத்தி வந்து முயற்சி வந்து எடுக்கலாம், வந்து அவங்க வந்து சொல்லி வந்து புரிய வச்சு அதோட பெருமையை வந்து அவங்க வந்து உணர்த்தலாம் அப்படின்றக்காக வந்து உள்ள வந்து போலாம் அப்படின்றக்காக வந்து உள்ள வந்து போறாரு. இப்படி வந்து உள்ள போனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்துட்டா, அவர் வந்து முன்னாடியே வந்து எழுதி வச்ச மாதிரி வந்து இவர் வந்து உள்ள போனே வந்து அங்க இருக்க மக்கள்லாம் வந்து வில்ல வச்சு ஏஞ்சி இவர் வந்து கொண்டுட்டாங்க. அடுத்த மறுநாள் வந்து இவர் வந்து கூப்பிடலாம் அப்படின்றக்காக வந்து அந்த 6 மீனவர்கள் வந்து இந்த 3 மைலுக்கு முன்னாடி வந்து பாத்துருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பாத்துட்டா அங்க இருக்க பழங்குடியின மக்கள் வந்து இவர் வந்து செத்து போனது வந்து இவரோட உடலை வந்து அங்க வந்து புதைச்சிட்டு இருக்க மாதிரி வந்து இவங்க இருக்க 6 பேர் வந்து பாத்துருக்காங்க. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து சொன்னோன்னே இங்க இருக்க கவர்மெண்ட் அங்க இருக்க அங்க அமெரிக்காவுக்கு இவங்க பேரண்ட்ஸ் வந்து போன் பண்ணி வந்து சொல்லிருக்காங்க. அங்க இருந்து அவங்க வந்து அங்க அமெரிக்கால வந்து சொல்லி இவங்க அந்த கவர்மெண்ட் சொல்லி இங்க வந்து இந்த இவரோட உடலை வந்து வாங்கலாம், இவங்க பையனோட உடலை வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க வந்து என்னதான் வந்து ட்ரை பண்ணியும் அந்த பையனோட உடலை வந்து இவங்களால வந்து அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து அந்த புதைச்ச இடத்துல இருந்து இவங்க வந்து வாங்கவே முடியல. இப்படித்தான் வந்து இந்த ஜான் ஆலன்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து சில மாசத்துக்கு முன்னாடி வந்து அங்க போய் வந்து இறந்து போயிருக்காரு. இப்படித்தான் வந்து அங்க நார்த் நீர் இருக்க தீவுல இருக்க இந்த பழங்குடியின மக்கள் வந்து யாரும் வந்து இணைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக வந்து ஒரு முடிவோட வந்திருக்காங்க. அதே மீறி வந்து யாராவது வந்து உள்ள வந்து வரக்கு வந்து ட்ரை பண்ணா அவங்கள வந்து கொன்றாங்க. நம்மளாம் வந்து பாத்துட்டா சாதாரண மனிதன் நம்மளாம் வந்து பாத்துட்டா இயற்கையை வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க அந்த பழங்குடியின மக்கள் அந்த நார்த் நீர்ல வாழ்ந்துருக்க அந்த பழங்குடியின மக்கள்லாம் வந்து பாத்துக்கிட்டா அங்க இருக்க இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றக்காக வந்து கொஞ்சம் கூட வந்து இயற்கையை வந்து அழிக்காம அங்க கிடைக்கிறத வச்சு அவங்க வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்து இருக்காங்க. இப்படித்தான் வந்து இந்த நார்த் நிலத்தீவுல இருக்க அந்த பழங்குடியின மக்களோட வாழ்க்கை அப்படின்றது வந்து இருக்கு. இந்த தீவை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதே வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. Until then I am one of you, stay safe, love you all. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம்.